சாரி மேடம், வெரி சாரி. என்ன? உங்க கூட ஒரு பொண்ணு வந்திருந்தாங்கல்ல? ஆமா, பவித்ரா, என்னோட மருமக. அவங்கதான். ஏதோ ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால் வந்திருந்தது மேடம். யாருக்கோ பிளட் டொனேட் பண்ணனும்னு கேட்டிருக்காங்க போல இருக்கு. எங்க அத்தை வந்த உடனே சொல்லிடுங்க, 1 ஹவர்ல போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சாரி, சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, அவங்க இப்ப வந்துருவாங்க. சரி. வாங்கடி போலாம். வாடி. நான் சொன்னதை முதல்ல செய்யுங்கடி. ஐயோ ஐயோ, போனை வீட்லயே வச்சுட்டேனா? இப்ப பவிக்கு எப்படி கால் பண்றது? டைம் ஆகுதே. அப்பாக்கு காஃபி கொடுக்கணும். 5 நிமிஷம் லேட் ஆச்சுனாலும் கத்த ஆரம்பிச்சிருவாரே. பவித்ரா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருமா? Shot and gone. Shot boundary, as I said. Doesn't matter whether it's spin or pace. If you don't bowl well, it's going to go the distance. டேய் சந்தோஷ், எங்கடா போனா உங்க அம்மா? டேய், கேக்குறது காதுல உழுகுதா இல்லையா? அப்படி என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? உங்க அம்மா எங்க போனான்னு தானே கேட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? தாத்தா தள்ளுங்க தாத்தா, முக்கியமான மேட்ச் ஓடிட்டு இருக்கு தாத்தா. வேணா நீங்கள் வந்து பாருங்களேன், ப்ளீஸ் வந்து பாருங்க. டேய், எனக்கு பசிக்குதுடா. இந்தாங்க, இந்த கடலை ஏத்துனுங்க. இங்க பாரு, என்னை கொலகாரன் ஆக்கிறாத. எனக்கு டிஃபன் தான் வேணும். ஏன் தாத்தா எப்ப பார்த்தாலும் இழுத்து கட்டின கரண்ட் கம்பி மாதிரியே இருக்கீங்க? கூல் டியூட். என்னது டியூட்டா? இது அந்த செருப்பு திருடன் சொல்ற வார்த்தையாச்சே. ஐயோ, இது தெரியாது. இப்ப என்னங்கிறீங்க? ஏய், உங்க அம்மா எங்க தாண்டா போனா? தாத்தா, அந்த ஹரிய பார்த்து செக்க ரிட்டர்ன் பண்ண போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. எப்பவோ போனாலேடா. இன்னும் அங்க என்ன வேலை? அங்க உட்காந்து ஏதோ தின்ன ஆரம்பிச்சிட்டாங்களோ? தாத்தா, பவித்ராவும் கூட போயிருக்கா, சோ கவலைப்படாதீங்க. ஓம் பொண்டாட்டியும் போயிருக்காளா? கண்டிப்பா திங்கிறதுக்கு தான் உட்கார்ந்து இருப்பாங்க. சரியான தின்னு குளிடா ஓம் பொண்டாட்டி. ரொம்ப தெரியுமா தாத்தா உங்களுக்கு? டேய், என்ன எதுக்குடா முறைக்கிற? இப்ப எனக்கு பசிக்குதுடா. அவ்வளவுதானே, இருங்க உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் திட்டுறதுலே இருங்க. தாத்தா, ஒரு 4 வாய் சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் தக்காளி சாதம் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறீங்களா? தொட்டுக்க எதுவும் இல்லையா? இந்த வயசுல நாக்கு தொட்டுக்க கேக்குதுல? நீங்க தின்னுக்குளியா இல்ல என் பொண்டாட்டி தின்னுக்குளியா தாத்தா? அப்படி இல்லடா சந்தோஷ் கண்ணா. எதை எப்படி சாப்பிடணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இங்க தொட்டுக்கிற ஐட்டம் இருக்கிற மாதிரி தெரியல தாத்தா. வேணா அந்த ஊறுகாய் இருக்கு, சாப்பிடுறீங்களா? என்ன பேச்சே காணோம்? ஓ, வேண்டாமா? சரி விடுங்க. சரி, 2 அப்பளம் சுட்டு தரேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பளத்தை சுடாத, இல்லாட்டி துப்பாக்கி எடுத்து சுட்டுரு. எண்ணெயில வச்சு பொரிடான்னா சுடுறானா? ஓ, நாக்கு அம்புட்டு டேஸ்ட் கேக்குது, இருங்க. டேய் சந்தோஷ், போன் அடிக்குது பாரு. தாத்தா, இங்க வா. லட்சுமியா இருந்தா சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு. அத நீங்களே சொல்ல வேண்டியதானே தாத்தா? யாரு? அம்மா தானே? இல்ல இல்ல, இது என் ஃப்ரெண்டு. டேய் சொல்றா மச்சான். ஆமாடா. மச்சானா? ஒன்னும் சரியில்லை. ஊர்ல இவனுக்கு எத்தனை மச்சானோ? எல்லாரும் மச்சான்னா இந்த பசங்களோட தங்கச்சிகள்லாம் கோச்சுக்க மாட்டாளுங்களா? என்னைக்காவது ஒரு நாள் செருப்படி தான் வாங்க போறான், நோ டவுட்.
இல்லடா, வீட்ல தான்டா இருக்கேன். அவங்க 2 பேருமே வெளியில போயிருக்காங்க. என்னடா பண்றது, வெட்டியா உட்காந்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கு. எங்கடா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்ன வரைக்குமே யாருமே வரலடா. அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருக்கிறதுனால எவ்வளவு வேலை. என்னது, லட்சுமி வீட்ல இருந்து புகை வருது. ஐயோ, ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல இருக்கே. ஐயப்பா, டேய் சிங்காரம், ஏண்டி முந்திரி பருப்புன்னு உயிர் எடுக்கிற? முந்திரி பருப்பு போடாம தான் பாயாசம் பண்ணேன். வெறும் ஏலக்காய் போடுறீ, வாசமா இருக்கு. டேய் சிங்காரம், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் சிங்காரம், இங்க வாடாங்க. இரு, பன்னி சார் கூப்பிடுறாரு. சி, இது உன்னி சார் கூப்பிடுறாரு. வை, வாடா. அந்த வர சார். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிட்டு வரு. சார் என்ன சார்? அங்க பாருடா, லட்சுமி வீட்ல இருந்து புகை வருது. ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. ஆமா சார். என்னடா ஆமா நோமான்னுகிட்டு போய் அந்த ஃபயர் ஆஃப் பண்ற சிலிண்டர் எடுத்துட்டு வா. ஓகே ஓகே சார், சீக்கிரம் வா. வந்துறேன் சார். என்னது? டேய் சந்தோஷ், என்னடா புகையிற வாசனை வருது? அப்பளம் பொரிச்சியா என்ன? அம்மோ, லக்ஷ்மி வீட்ல தீ புடிச்சுச்சா. ஐயோ, இந்த குருவாயிரப்பா ആർക്കും எதுவும் ஆகாம பார்க்கணும். ஷோ இப்ப ஆனா என்னையா? എന്താ പ്രതിഭ അങ്ങനെ പറയുന്ന? ആർക്കും ഒന്നും ആകാൻ പാടില്ല. വാ, നമുക്ക് പോയി നോക്കാം. വാ. டேய் சிங்காரம், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிட்டு வரு. வந்துட்டேன் சார். திருவேங்கடம் சார், உங்க வீட்ல புகையா வருது. சார், கதவு திறங்க சார். என்னடா அது 2-3 குரல் கேக்குது? ஓட்டு கேட்டு வந்துட்டாங்களோ? சொல்லுங்க. டேய் சந்தோஷ், அங்க என்னடா நடக்குது? சரிடா, சரி நான் சொல்றேன். ஆமாடா மச்சான், நானும் அங்க வந்து. டேய் அப்புறம் கூப்பிடுறேன்டா. என்னாச்சுன்னு தெரியலையே, ஒரே புகையா வருது. ஹலோ, கொஞ்சம் சீக்கிரமா கதவை திறங்க சார். ஆள் இருக்கீங்களா இல்லையா? சீக்கிரம் கதவு திறக்கு. சார், என்ன சார் ஒரே புகையா வந்துட்டு இருக்கு? நெருப்பு எப்படி பிடிச்சது? எங்கன பிடிச்சது? என்னது நெருப்பா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கே தெரியலையா? டேய் சிங்காரம், சீக்கிரம் போடா, போய் ஃபயர் ஆஃப் பண்ணு சீக்கிரம். தாத்தா. டேய் சந்தோஷ், என்னடா அங்க நடக்குது? ஒரு அப்பளத்துக்கு இந்த அலப்பறையாடா? எது அப்பளமா? டேய் பாத்து, ஜாக்கிரதை. என்னாச்சுப்பா? தாத்தா சாரி தாத்தா, போன் பேசிட்டு இருந்ததுல என்ன காஞ்சதை கவனிக்காம விட்டுட்டேன். ஏன் சந்தோஷ், நீ எதுக்கு கிச்சன்ல போய் அப்பளம் எல்லாம் பொரிக்கிற? உங்க அம்மா எங்க? இல்லக்கா, பவித்ரா கூட அம்மா வெளியில போயிருக்காங்க. மருமக வந்ததுல இருந்து லக்ஷ்மியோட நடவடிக்கையே சரியில்லை. உன்னை கேட்டனா? உன்னைய கேட்டனா நானு? இப்படியே வந்துருவியே புரணி பேசுறதுக்கு? அதான் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. போங்க போங்க போங்க. மருமகளை ஒரு வார்த்தை சொன்ன பொறுக்காத பெருசுக்கு. ஏன் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு இங்க என்ன வேலைன்னு தான் நான் கேக்குறேன். ஏ சந்தோஷ், நெருப்பு புடிச்சதெல்லாம் விடு. நீ என்ன சமைச்ச? நான் எதுவுமே சமைக்கல ஆண்டி. தாத்தாக்கு 2 அப்பளம் பொரிச்சு தரலான்னு தான் மொத்தமா. 2 என்ன 4 பொரி. மீது 2 நான் எடுத்துட்டு போறேன். புத்திய பாத்தியா? பக்கி பக்கி. நெருப்பு பிடிச்சி எரியறப்ப கூட ஓசில திங்கிறத விட மாட்டியா? என்ன திருசா, 10 பேர் குடி இருக்கிற இடத்துல இப்படி திடீர்னு புகை வந்தா எல்லாரும் பயப்பட மாட்டாங்களா? அதான் இன்னைக்கு மிலிட்டரிக்காரங்க நேவிக்காரங்க பண்ற மாதிரி ஃபேக் ஃபயர் நடத்தி பாத்துட்டீங்கல்ல, அவ்வளவுதான். இடத்த கொஞ்சம் காலி பண்ணுங்க. ஹலோ, யூ நோ ஐ ஆம் தி செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்னேகா அபார்ட்மெண்ட். ஓ, கொஞ்சம் மரியாதையை மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே சார், will you please? இதுவும் ரொம்ப ஓவரா இருக்கு. ம். சொல்லி வைங்க உங்க பேரங்கிட்ட, வேற மாதிரி ஆயிடும். வாடி. ஐயோ, ஏன் வாடி இங்க இருக்காளா? வாடி போலாம். இந்த பையனால ஒரே கன்ஃபியூஷன். ஆனா ஊனா வந்துடுறாங்க கோஸ்டியா. என்னடா கைய சுட்டுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. தாத்தா சாரி, என் மேலதான் தப்பு. நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. கண்டுக்காம லூஸ்ல விடுங்க தாத்தா. நாம ஒண்ணு செய்வோமா? அம்மா வர லேட் ஆகுது, பேசாம நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவோமா? ஆர்டர் பண்ணு. சரி. டேய் சந்தோஷ், பீஸா ஆர்டர் பண்ணி மெக்சிகன் சீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்லு. பவி சீக்கிரமா வந்துரு. இதோ நான் வந்துட்டே இருக்கேன். இன்னும் 20 மினிட்ஸ்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ மேடம், எங்க இங்கேயே நிக்கிறீங்க? இன்னும் வீட்டுக்கு போலியா? வரும்போது நான் என் மருமக கூட தான் வந்தேன் சார். ஆனா அவ ஏதோ உதவிக்காக ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருக்கா. ஓ, 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிருக்கா. அவங்க எப்போ வருவாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? நான் என்னோட போனை வீட்லயே விட்டுட்டேன் சார். ஓ, இந்தாங்க என் போன்ல பேசுங்க. சரி, நம்பராவது சொல்லுங்க. 9786 ஹலோ. இந்தாங்க. பவி, நான் அத்தை பேசுறேன். போனை வீட்லயே மறந்து வச்சிட்டேம்மா. அதான் ஹரி சாரோட போன்ல பேசுறேன். பவி, நீ எப்போ வருவ? அத்தை, நான் இன்னும் பிளட் கொடுத்து முடிக்கல. நீங்க வேணா நேரா வீட்டுக்கு போயிடுங்க. நான் பிளட் கொடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். ஜாக்கிரதையா வா. என்ன? நான் வச்சிடுறேன். இந்தாங்க. என்னங்க சொன்னாங்க? அவ ரத்தம் கொடுத்துட்டு நேரா வீட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டா. என்ன கிளம்ப சொல்லிட்டா. நான் கிளம்புறேன். வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். இல்ல சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் கிளம்புறேன் சார். நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். சொத்தப்பிட்டியடா ஹரி. என்னாச்சு சார்? வண்டி மக்கர் பண்ணுது. காலையிலேயே சர்வீஸ்க்கு விடணும்னு நினைச்சேன், அவசரத்துல மறந்துட்டேன். அப்போ நீங்களும் ஆட்டோ தானா? வேற வழி. விஸ்வா சார், வா. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நாளைக்கு சர்வீஸ்க்கு விடணும். நீ பின்னாடி நிப்பாட்டு, நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஓகே சார். சரியா? வாங்க. ஆட்டோ 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 நிறுத்துங்க. சொல்லுங்க மேடம், எங்க போறோம்? பக்கத்துல தான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ். அங்கலாம் வராது மேடம். வராது மேடம். சாரி மேடம். ஆட்டோ, நாம என்ன சும்மாவா போறோம்? காசு கொடுத்து தானே போறோம். பிரச்சனையே பணம் தாங்க. இப்பெல்லாம் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு எந்த ஆட்டோ டிரைவரும் வரதே இல்லை. பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு எந்த சர்வீஸ் கரெக்ட் தெரியுமா? நடராஜா சர்வீஸ் தான். வாங்க, நடந்தே போயிடலாம். வாங்க. ஒரு நாள் அத்தை வீட்ல இல்லனா போதும், தாத்தாவும் பேரனும் சேர்ந்து இந்த வீட்டையே குப்பை மேட ஆக்கிடுறாங்க. சந்தோஷ், சந்தோஷ், என்னடா வேலை இது? அதெல்லாம் இருக்கட்டும். எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? 1 ஹவர்னு சொல்லிட்டு போயிட்டு வர்ற நேரமா அது? ஏண்டா, இது என்ன வீடா இல்ல மிலிட்டரி கேம்பா? ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டா வாழ முடியும்? போன இடத்துல எந்த பிரச்சனையோ, எதனால லேட் ஆச்சோ, இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டியா? ராசா, சந்தோஷ், வழுத்த வலிக்குதுடா. ஏதாவது மாத்திரை இருந்தா குடுறா.
வயசான காலத்துல இதோ ஹாஃப் பீஸா அடிச்சு விட்டீங்கன்னா வயிறு மட்டும் இல்ல வாயும் சேர்ந்துதான் வலிக்கும் தாத்தா. உங்க அத்தை வந்துட்டாலா இல்லையா? அத்தை இன்னும் வரலையா? என்னடி விளையாடுறியா? ஒன்னாதானே போனீங்க 2 பேரும். ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சந்தோஷ். என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஆபரேஷன் பண்ணணும், பிளட் கொடுக்க முடியுமான்னு கேட்டா. என்னது, ரத்தம் கொடுத்தியா? காசா பணமா தாத்தா? ரத்தம் தானே. எடுத்தா 1 ஹவர்ல ஊறிட போகுது. செலவில்லாம மனுஷன் செய்யறதுக்கு இருக்கிற ஒரே பெரிய சர்வீஸ் இதுதான். ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? பிளட் டொனேட் பண்ணா சொர்க்கத்துல சீட்டு கன்ஃபார்ம். ஏய் அத விடு, அம்மா எங்க இப்போ? அத சொல்லு முதல்ல நீ. பதறாத சந்தோஷ். அத்தை போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. அதான் என்னால காண்டாக்ட் பண்ண முடியல. பட் ஹரி சார் நம்பருக்கு நான் கால் பண்ணி வீட்டுக்கு வர விஷயத்த சொல்லிட்டேன். அத்தை இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. ஆக்க மாட்டாதவளுக்கு 1008 வக்காலத்து. டே சந்தோஷ், வயிறு ரொம்ப வலிக்குதுடா. ஐயோ தாத்தா. அவன் கிட்ட சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? இருங்க இதோ வரேன். எங்க போற? ஏய் தாத்தா நீங்க வாங்க உட்காருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கா? இருக்கட்டும்பா, இருக்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும் தாத்தா, சரியாயிடும். நிறைய சாப்பிட்டீங்க. இந்த ஓமத்தை வாயில போட்டு மென்னு தின்னுட்டு தண்ணியை குடிங்க. 10 நிமிஷத்துல வயிறு சரியாயிடும். சாப்பிடு தாத்தா. தாத்தா என்னடா உன் தாத்தா இப்படி பண்றாரு? வயித்து வலியை கூட தாங்கிப்பாராம். ஆனா நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாராம். பாப்போம் எவ்வளவு நாளைக்குன்னு. சும்மா விடு, பாத்துக்கலாம். ஆமா, என்னடா பண்ணி வச்சிருக்க கிச்சனை? இவ்ளோ அலங்கோலம் பண்ணி வச்சிருக்க? அது தாத்தாவுக்கு அப்பளம் பொரிக்கிறதுக்காக அடுப்புல எண்ணெயை ஊத்தி வச்சேன். ஒரு முக்கியமான போன் வந்துச்சா, எண்ணெயை காய வச்சத அப்படியே மறந்துட்டேன் பவித்ரா. அதான் பத்திக்கிட்டு கொஞ்சம் கலவரம் ஆயிடுச்சு. ஃபயர் சர்வீஸ்காரன் மட்டும்தான் வரல, மத்த எல்லாம் நடந்துருச்சு. ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. ஒரு சின்ன வேலை கூட உன்னால செய்ய முடியாதா? ஏய் அதெல்லாம் லேடிஸ் வேலை பவித்ரா, எனக்கு எப்படி தெரியும்? எவன் சொன்னா? அப்பளம் பொரிக்கிறதும் அடுப்படியை கிளீன் பண்றதும் லேடிஸ் வேலைன்னு திங்க தெரியுதுல்ல? அப்போ சமைக்க கத்துக்கோ. ஏய் நீ ஓவரா பேசுற. அவன் ஆபீஸ்க்கு போறான், வேலை பாக்குறான், கஷ்டப்படுறான். வீட்டுக்கு வர்றவனுக்கு சமைச்சு போறதுக்கு தான் நீ இருக்கிற. என்ன சொன்னீங்க? நல்ல கதையா இருக்கே. நானும் தான் ஆபீஸ்க்கு போறேன், நானும் தான் சம்பாதிக்கிறேன். நானும் இந்த மாசத்துல இருந்து வர சம்பளத்தை கரெக்டா டான்னு கொடுத்துருவேன். அவனை உட்கார வச்சு நான் சமைச்சு போடுறது நியாயம்னா, என்ன உட்கார வச்சு அவன் சமைச்சு போடுறதும் ஈக்குவல் நியாயம்தான். இவாரு நீ பேச்சுக்கு பேச்சு எதிர் பேசிக்கிட்டு இருக்க, ஒன்னும் சரியில்லை. டோட்டல் கொலாப்ஸ். டே சந்தோஷ், நீ காலி. பூட்ட கேசரா நீ, பூட்ட கேசா போயிட்ட வா. பவி, தாத்தா பாவம், அவரை தப்பா நினைச்சுக்காத. ஏற்கனவே அம்மா வரலங்கிற கோவத்துல இருக்காரு. நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? ஆனா அத்தை பண்ணதான் தப்பு. இப்படி அநியாயத்துக்கு அவரை சின்ன குழந்தைய வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. ஒருவேளை ஆளு வீட்டுல இல்லன்னா என்ன பாடுபடுத்துறாரு. ஆக்சுவலா பவி, நானும் அதை இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன். தாத்தாவை விடு, எனக்கே அம்மா இல்லைன்ன உடனே கை கால் இல்லாத மாதிரியே ஆயிடுச்சு. சரி, அத்தை இப்ப வந்துருவாங்க. நீ ஒண்ணு பண்ணு. அவங்க வர்றதுக்குள்ள இதோ இந்த பீஸா குப்பையெல்லாம் அள்ளி டஸ்ட்பின்ல போட்டுரு. அப்புறம் சமையல் கட்டுலாம் அவ்வளவு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கல, அதையும் கிளீன் பண்ணிடு. அப்புறம் முடிஞ்சா வீட்டை சுத்தமா கூட்டி பெருக்கி சுத்தமா தொடச்சு வச்சிருனா. ஐயோ நானா? பின்ன உன் மாமனாரா வந்து உனக்காக இதெல்லாம் செய்வாரு? கொன்னுடுவோம் உன்னை. மரியாதையா சீக்கிரமா இதெல்லாம் கிளீன் பண்ணி வை. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பவி, அச்சோ மழை வந்துருச்சே. அச்சோ, அங்க ஒரு கடை இருக்கு. நம்ம 2 பேரும் அங்க போயிடலாம் வாங்க.
வந்தா நனையணும், அதுல ஒரு சுகம். இதெல்லாம் நம்ம ஊர்ல எப்பவும் கிடைக்குதா? கிடைக்கிறப்போ என்ஜாய் பண்ணணும், அப்புறம் வானா வராது. இல்லைங்க சார், என்னால இப்பெல்லாம் என்ஜாய் பண்ணவே முடியாது. வீட்ல அப்பா தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. அட என்னைக்கோ ஒரு நாள் தானேங்க, உங்களுக்காக ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க. எனக்காக தாங்க அந்த மனுஷன் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னோட அப்பா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோவக்காரர் மாதிரி தெரிவாரு, ஆனா அவரோட மனசு அப்படியே ஒரு கரடி பொம்மை மாதிரி. அவ்வளோ மெத்து மெத்துன்னு பஞ்சாட்டமா இருக்கும். இந்த மழை பெரிய மழை மாதிரி தெரியல, ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல விட்டுரும். அது வரைக்கும் இப்படி நின்னோம்னா நனையாம வீடு போய் சேர்ந்துடலாம். அது எப்படிங்க 2 நிமிஷத்துல விட்டுருன்னு சொல்றீங்க? தூரல் போடுறப்பவே மண் வாசனை வந்துருச்சு, கவனிக்கலையா நீங்க? ஓஹோ, மண் வாசனை வந்தா மழை நின்னுடுமா? ஆமா, இது கோடை மழை, கொசுறு கருவேப்பிலை மாதிரி.